வணக்கம். இன்றைக்கி ரிச் சாக்லேட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 250 கிராம் பட்டர் அல்லது மாஜரின் எடுத்துக்கொள்ளுங்க. இது பட்டர் மஞ்சள் நிறத்துலேருந்து வெள்ளை நிறமாக மட்டும் பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு 250 கிராம் சீனி, கடையில் விற்கிற சீனின்றாலும் ஓகே, அல்லது நீங்கள் அதை பவுடர் ஆக்கி சேர்த்தாலும் ஓகே, ரெண்டும் சேர்க்கலாம். சீனி சேர்த்து கொண்டிருக்கீங்கள பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதில் கரகரப்பு தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா சீனி கரைஞ்சிட்டுது. சீனி நல்லா கரையணும், அல்லது நீங்கள் பேக் பண்ணும் பொழுது கேக்கு கருகி வரும். பீட் பண்ணி எடுத்த உடனே ஒவ்வொன்றா முட்டை சேர்க்கணும். முட்டையை இன்னொரு பாத்திரத்தில் உடைச்செடுத்து ஒவ்வொன்றா சேர்க்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிடம் பீட் பண்ண வேணும். முட்டையை சேர்த்து கொண்டு இருக்கையில் முட்டை நல்லா கலந்து பபிள்ஸ் வரும். அப்படி பபிள்ஸ் வரைக்குள்ள நாங்கள் நிப்பாட்டிட்டு மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இதில் 250 கிராம் அளவுக்கு செய்கிறோம். 225 கிராம்மா 25 கிராம் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் சீனி சேர்க்காத பவுடர். 11 கிராம் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. அதை சேர்த்து நல்லா அரைச்செடுத்துட்டு கொஞ்சமாக போட்டு கலக்கணும். கட் அண்ட் போட் மெத்தடில் கலக்கணும். இது ரவுண்ட் பண்ணி நடுவில் கட் பண்ணணும். ஒரு பச்சுலாவால் செய்கிறது நல்லது. பச்சுலா வச்சு தான் இப்படி செய்ய வேணும். இது வீடியோக்காண்டி ஸ்பீடாக தெரியுது, ஆனால் மெதுவாகத்தான் செய்ய வேணும். இதை கலந்து போட்டு நீங்கள் பீட்டரால் ஒருக்கா அல்லது 2 தரம் கலக்கினா ஓகே. சில தரம் செய்ய தேவையில்லை. இதோட வெனிலா எசன்ஸ், இது அரோமாக்கில் வெனிலா 2 டீஸ்பூன் விடுறேன். இதில் பார் சாக்லேட் சின்ன சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதோட சாக்லேட் சிப்ஸ் விற்கிது கடையில், அதையும் சேர்க்கலாம். நான் பார் சாக்லேட்டை சின்ன சின்ன வெட்டி இதுக்குள்ளே போட்டு கலக்க போகிறேன். ரிச் சாக்லேட் கப் கேக்குன்றபடியாக சின்ன சின்ன சாக்லேட் போட்டால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த சின்ன சின்ன வெட்டி சேர்க்கிறது. இதில் ஓவன் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். ஒவ்வொரு ஓவனும் வித்தியாசமாக இருக்கும். வோல்டேஜுக்கு ஏற்ப வித்தியாசமாக இருக்கும். சில பேர் உடனே கருகும், சில பேர்கிட்ட கூட செல்சியஸில் வச்சாலும் வேகாது. அப்படி பிரச்சனை இருக்கும். உங்களோட ஓவனை நீங்கள் தான் படித்து கொள்ள வேணும். இது 160 பாக செல்சியஸில் நான் வச்சுருக்கிறேன். 20-25 நிமிஷத்துக்குள்ளே கப் வேகிடும். 20 நிமிஷத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். வேகாட்டிக்கு 5 நிமிஷம் கூட வைக்கலாம். இதில் ஒரு பிப்பிங் பேக்கில் இதை போட்டு கப்புக்குள்ளே அரைவாசிக்கு போடணும். போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சைட் எல்லாத்துலேயும் உரங்களில் தட்டி வடிவாக விட்டால் தான் மட்டமாக வேகி வரும். அப்படி வேகினா தான் உங்களுக்கு க்ரீம் செய்யக்குள்ள சுகமாக இருக்கும். அல்லது க்ரீம் செய்யக்குள்ள உயரமாக பதிவாக தெரியும். வேகின 20 நிமிஷத்தில் வேகின உடனே ஸ்டிச் வச்சு குத்தி பாக்கிட்டு வேகாட்டிக்கு நீங்கள் 5 நிமிஷம் கூட வைக்கலாம்.